ஹலோ காய்ஸ் எவ்ரிபடிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்னால் என்ன, அது எப்படிலாம் வந்து எதை வச்சு என்னது ஃபிட் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஒவ்வொன்றையும் பற்றி நான் தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லிக்கலாம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு காம்பனன்ட்ஸை பற்றி தனித்தனியாக அது என்ன பண்ணுது, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அது எதை வச்சு செய்கிறாங்கன்னு வரைக்கும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ் மட்டும்தான் நான் சொல்லி தர போகிறேன், ஓகேங்களா? வீடியோக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. எல்லா போர்ட்லேயும் இருக்கும். நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாமல் சுற்றுவீங்க. இந்த வீடியோவுக்கு பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுப்பீங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது என்ன பண்ணுதுன்னா சார்ஜ் பண்ணுது, அது அப்போயே டிஸ்சார்ஜ் பண்ணுது, ஓகேங்களா? இது வந்து ஃபேன்ஸு நிறையா சார்ஜிங் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர், ஓகேங்களா? ரிஜிஸ்டர் வந்து கரண்ட்டை கண்ட்ரோலாக கொண்டு போகுது. ஸோ இது என்ன ப்ரோ கலர் மேலே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து கலர் ரீடிங் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதாவது இது எப்படின்னா இது 1K இது 2K அப்படின்றத பார்த்து சொல்கிறதுக்காக கலர் ரீடிங்காக வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? இதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். அது சொல்லணுன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் ப்ரோ, ரிஜிஸ்டர் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பற்றி எப்படி கலர் ரீடிங் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். இதுக்கு பின்னாடி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அந்த சைடில் பிளாக் கலரில் இருக்கிறது வந்து டயோடு, ஓகேங்களா? டயோடு என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வர கரண்ட்டை வந்து பியூராக எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அது கூட ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து அது ரிட்டர்ன் கரண்ட்டை போக விடாமல் தடுக்குது, ஓகேங்களா? டயோடு இந்த ஒர்க் பண்ணுது. நல்லா பாருங்கள், டயோட்ஸை வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பிளாக் கலரில் இருக்கும். டயோடு எந்த பக்கம் ப்ரோ சீல் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து சிமெண்ட் கலரில் இருக்கும். உங்களுக்கு வந்து அங்கே நீங்கள் கரண்ட் கொடுத்தா தான் அது கரெக்டாக கொண்டு போகும். காட்டுற பாருங்கள், அந்த இடத்த பாருங்கள், ஒரு சிமெண்ட் கலர் கோடு மாதிரி தெரியுதா? அதுக்கு அங்கிட்டிருந்து கரண்ட்டை கொடுத்தா தான் வரும். ஸோ இங்கிட்டிருந்து கொடுத்தீங்கன்னா அது போகாது. அது ஒரு கேட்டாகவும் ஒர்க் ஆகும். கரண்ட் வந்து ஏசி கரண்ட்டாக பியூராக கொண்டு போகும். இதை வச்சு டிசி கரண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் அடிப்படையாக இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சர்க்யூட் டயக்ராமே உருவாகுது, ஓகேங்களா? ஒவ்வொன்றும் நம்ம எப்படி வச்சு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த பொருளை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ புரியல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து சொல்கிறேன், அது அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிரான்சிஸ்டர், ஓகேங்களா? டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்சாகவும் யூஸ் பண்ணலாம், நிறைய விதமான இதுக்காக ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் டிரான்சிஸ்டர். அது வந்து அதுவும் என்ன ப்ரோ அது இதோட பெருசாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் டிரான்சிஸ்டர் தான். என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சைஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் மாறும், வேல்யூ மாற சைஸ்லையும் டிஃப்ரென்ஸ் மாறும், ஓகேங்களா? இது எல்லாமே சிறுசாக இருக்குது பெருசாக இருக்குன்னா அதோட கரண்ட் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து இத்தனை வோல்டேஜுக்கு தான் அது பயன்படுத்த முடியுன்ற ஒரு கணக்கு வழக்கு இருக்கும், ஓகேங்களா? இது தெரியாமல் நீங்கள் சின்ன காம்பனன்ட்ஸை போயிட்டு பெருசில் சொருவீங்க அப்படின்னா பட்டார்னு பட்டாசு வெடிக்க கிளம்பிடும். அதனால் சொல்கிறேன். இது பேர் பார்த்திங்க ஐசி. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஐசின்றது பல காம்பனன்ட்ஸை உள்ளே அடைக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட்டுன்னு சொல்லலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து ரிலே பார்த்திங்க அப்படின்னா ரிலே பற்றி நிறையாவே சொல்லலாம். உங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸுக்கு இப்போ ரிலே தான் அதிகமாக தேவைப்படுது. ரிலே எப்படின்னா சுவிட்சாக ஒர்க் ஆகுது, நம்ம கரண்ட் கொடுக்குற ஒரு சுவிட்சாக ஒர்க் ஆகுது. ஸோ அருமையான ஒரு மெத்தடுன்னே சொல்லலாம் ரிலேயை வச்சு நம்ம வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள லைட்ஸை கூட நம்ம சில விஷயங்களை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது எதை வச்சுன்னா அப்படின்னு சொல்கிறேன்னா ஆர்டினோ, ESP, ரெட்பெரி இந்த மாதிரி பெரிய பெரிய போர்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி போடுவோம், ஓகேங்களா? என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்கிறது. அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து அடுத்து பார்ப்போம். இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர், அது வந்து டிரான்சிஸ்டர், ஓகேங்களா? இதுக்கு ரெண்டுக்கும் குழம்பிடாதீங்க, ஓகேங்களா?
அதில் உள்ளது தான் இதுலேயும் இருக்குது பாருங்கள். கெப்பாசிட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதே நம்பர் குட்டியாக இருக்குது சில்வர் கலர்னு கேட்டிங்கன்னா அதோட பங்காளி தான் இதுவும். இது வந்து குட்டி கெப்பாசிட்டர் ஓகேங்களா. ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதோட குட்டி குட்டியாக தான் இருக்கும். பட் ஆனால் எல்லா காம்பனண்ட்டும் ஒரே காம்பனண்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பில் அது வந்து மாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேல்யூக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவும் இருக்கும். ஆனால் பெரிய பெரிய கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். காரணம் என்னென்னா அதுக்குள்ளே இருக்கிற சில மெட்டீரியல்ஸ். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஒரு லேப்டாப்போட ஒரு போர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டுக்குள்ளேயும் பெருசாக ஒன்றுமே கிடையாது. இது என்னன்றதை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து கெப்பாசிட்டரோட பங்காளிங்க தான். நல்லா பாருங்கள், கெப்பாசிட்டர்ஸோட பங்காளி இங்கங்கே ரிஜிஸ்டர்ஸும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அதோட பங்காளி பங்காளியெல்லாம் குட்டி குட்டியாக இருக்காங்க. இதில் மெயினானது ஐசி பாருங்கள், எத்தனை ஐசி இருக்குன்றது ஐசியை. ஸோ ஓகேங்களா, இத்தனை ஐசியும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஐசி ஒன்று இருக்குது, அது சென்ட்ரலில் இருக்குது பாருங்கள் ஓகேங்களா. அந்த காப்பர் கம்பியை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே தான் அந்த ஐசி இருக்குது. அந்த ஒயிட் கலரில் அந்த மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல அந்த பெரிய ஐசி இருக்குது. அது வந்து பயங்கர ஹீட் ஆகும். ஏன்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுனால இது பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஹீட் ஆகும். அதை கூல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து அந்த பைப்பில் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபேன் ஒன்று கொடுத்துருவாங்க. எல்லா லேப்டாப்லேயும் அந்த இடம் வந்து ஹீட் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல தான் மொத்தமாகவே அந்த ஐசி வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த இடத்துல ஃபேன் கொடுக்குறதுனால அந்த ஹீட்டை வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியுது ஓகேங்களா. அதுக்காக அந்த ஃபேன் லேப்பில் எப்போவுமே கொடுத்துருவாங்க. இதுவும் பிசி மானிட்டர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை வராது. ஸோ பேட்ரி பற்றி பார்க்கலாம். பேட்ரி பற்றி சொல்லணுன்னா பாருங்கள், இது வந்து லித்தியம் பேட்ரி ஓகேங்களா. கடையில் வைக்கிற நார்மல் பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியாது, ஆனால் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியும். இல்லை இது பவர்ஃபுல்லான பேட்ரி. அதுக்கப்புறம் இது ஒரு லித்தியம் பேட்ரி. இது பார்த்திங்கன்னா இந்த மொபைல்ஸு, பவர் பேங்க்ஸ் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதையும் பவர் பேங்க் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. உரிச்சு காட்டுற மாதிரி எதுக்கு டேப் சுற்றி வச்சேன்னா எனக்கே தெரில. ஸோ உரிச்சு காட்டுறேன். இது வந்து ஒரு விவோ ஒரு ஃபோனோட பேட்ரி ஓகேங்களா. லித்தியம் பேட்ரி இந்த மாதிரி ஏர்பட்ஸுக்குள்ளே இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். இந்த பேட்ரி குட்டி குட்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேட்ரி கொஞ்சம் ஆபத்தான பேட்ரின்னு நான் சொல்லுவேன். அந்த பேட்ரியோட இந்த லித்தியம் பேட்ரி ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் சார்ஜ் ஃபுல் பண்ணிட்டு தெரியாதனமாக அதை கீழே போட்டிங்க அப்படின்னா பாம்பு மாதிரி அது வெடிக்கவும் வாய்ப்பு இருக்குது, ஊதிக்கிட்டு நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு பேட்ரி ஓகேங்களா. இந்த பேட்ரி பற்றி நிறையவே சொல்லலாம். ஸோ அந்த பேட்ரியோட இந்த பேட்ரி வந்து நமக்கு கரண்ட் வந்து கம்மியாக தான் கொடுக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆபத்தான பேட்ரி. தப்பி தவறி யாரும் கீழேயும் போட்டுறக்கூடாது, அதை பிடிச்சி நெளிச்சும் விளாட்றக்கூடாது. அவங்க நல்லதுக்காக சொல்கிறேன். ஃபோனில் வந்து அதுதான் இருக்கும். ஸோ உங்கள் சேஃப்டியாக பார்த்து ஃபோனை பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த லித்தியம் பேட்டரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து பாருங்கள், அழகாக நெருப்பு அப்படியே பறக்கும். இது வந்து ஒரு 12 வோல்டேஜ் கிட்ட வரும். ஸோ நெருப்பை பாருங்கள், எடி பட்டாசாக இருக்குதா. இப்போ நீங்கள் வெடி பற்ற வைக்கிறதுக்கு இதை வச்சு பற்ற வச்சுக்கலாம், சூப்பராகவே இருக்கும். சரி கைஸ், ஸோ இந்த லித்தியம் பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நிறையா பண்ணலாம். இங்கே லித்தியம் பேட்டரியை வச்சு என்னென்னலாம் பண்ணலான்றதை நான் பொறுமையாக சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பவர் பேங்க் ஒன்று செய்கிறது எப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸுக்கெலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களை தான் நம்பியிருக்கேன் நான். அதனால் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.